இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு இந்த புதன் பயிற்சி எப்படி இருக்கு மேம்? கன்னியின் அதிபதியே புதன் தான். அதுவும் கன்னிக்கு புதன் வந்து ரொம்ப வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு ராசி. அவங்களுடைய மைண்டு பூராமே தொழில் 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 வேலை வேலை அப்படிங்கிற மாதிரியே தான் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த நேரம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி போட்டித் தேர்வுகள் ஏதாவது எழுதுறாங்கன்னா அதுவும் இந்த காலகட்டம் படிப்பு சூப்பராக இருக்கும். படிப்பில் எந்த ஒரு தடைகளும் கிடையாது. படிப்பு நல்லா இருக்கும். ஜோதிடர் யுகம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். நான் வந்து பாலாம்பிகா. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து பிரபலமாக்கி இந்த அளவுக்கு ஒரு கமெண்ட்லாம் கொடுத்து எங்கள் ஜோதிடர்கள் சொல்கிற பரிகாரத்தெல்லாம் அதை அழகாக பண்ணி இன்றைக்கி நாங்கள் நல்லாயிருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் கொடுக்குற அந்த விஷயங்கள்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நாங்கள் ஒரு ஜோதிடர் மூலிமா நிறைய பயிற்சி நிறைய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு பரிகாரத்தோடு உங்களுக்கு கொண்டு வந்துட்ருக்கோம். நாங்கள் சொல்கிற ஒன்று தாங்க, நீங்கள் முதல்ல ஃபுல் வீடியோ பார்க்கணும் எப்போவுமே. ஏன்னா நிறைய நடுவில் வந்து இப்போ ஒரு ராசிக்கு சொல்கிறாங்கன்னா நிறைய நடுவில் விஷயங்கள், நிறைய நடுவிலே பரிகாரங்கள். இப்போ நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க, இப்போ இது நடக்க போகுது, அப்புறம் இது சால்வ் ஆக போகுது, நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவே முதல்ல உங்களுக்காக தான். இது எங்களுக்கு இல்லை, உங்களுக்காக தான். இந்த 12 ராசிக்காரங்களுக்காகத்தான் இந்த பதிவே. இன்றைக்கி அப்படி ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், ஏஎல்பி ஜோதிடர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். அவங்க வந்து இன்றைக்கி புதன் பயிற்சியை பற்றி சொல்கிறாங்க. இந்த 12 ராசிக்கும் புதன் பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஏன்னா ஒரு பயிற்சிக்கும் ஒரு விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த புதன் பயிற்சியில் 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக உங்களுக்காக அந்த பதிவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எங்கள் சாந்தி தேவி மேடம். நிறைய விஷயங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரு ராசிக்கும் நீங்கள் தான் பார்த்து உங்கள் பரிகாரத்தை நீங்கள் தான் செஞ்சு நீங்கள் நிவர்த்தியாக ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான். ஓகேவா? இன்றைக்கி அவங்கள சந்திப்போம்மா சாந்தி தேவி மேடமா, வாங்க அவங்கள பார்ப்போம். வணக்கம் மேம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். உண்மையில் நீங்கள் சொன்னாவே இனிய நாளாகிடும் மேம். உண்மையிலே அழகாக சொன்னீங்க மேம். இன்றைக்கி புதன் பயிற்சி பார்க்க போகிறோம் இல்லையா? புதன் பயிற்சி அப்படின்னா என்ன, அது எப்போ வருது, அதற்கான அந்த 12 ராசிக்கும் எவ்வளோ நிறைய விஷயங்கள் நடக்க போகுது சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக நம்ம புதன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இந்த புதன் யாருன்னா வித்தைக்காரகன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க, இவ்வளோ பேசுகிறீங்க, இவ்வளோ ஃபேமஸாக வெளியில் தெரியுறீங்க, உங்களுடைய நாலேஜை வெளிப்படுத்துறீங்கன்னா அதற்கு புதன் உங்கள் ஜாதகத்தில் வலுத்திருந்தால் மட்டும்தான் முடியும். அப்படியா? ஓ. நம்மளுடைய செயல்கள், புத்திசாலித்தனம், நம்மளுடைய அறிவுத்திறன் எல்லாத்துக்கும் சமயோஜித புத்தி அப்படின்னா அது புதன் தான் கொடுக்கணும். அப்போ இந்த புதன் தான் வித்தைக்கு எல்லாமே அதிபதி. இப்போ பொதுவாக பெருமாளை வந்து சொல்லுவாங்க காக்கும் கடவுள் அப்படின்னு. இந்த புதனுக்கு அதிதேவதை யாருன்னா பெருமாள். அந்த பெருமாளுடைய குணம் என்னவோ அவருடைய தசாவதாரங்களையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி, சமயத்துக்கு தகுந்த மாதிரி, இன்னும் சொல்லப்போனால் இந்த கிருஷ்ணாவதாரத்தின் உள்ள அத்தனை கேரக்டரும் இந்த புதனுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய அந்த சூழ்ச்சியாக ஒரு விஷயத்தை எதிர்கொள்வதாகட்டும். ஆனால் இந்த நல்லவர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அதுக்காக தவறுகள் அதிகமாக பண்ணுவாருன்னு இல்லை, சூழ்ச்சி பண்ணுறாருன்னா அது தர்மத்தை காப்பதற்கான சூழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போ சுப கிரகங்கள்ங்கிற வரிசையில் இந்த புதனுக்கு முக்கியத்துவம் உண்டு. ஆனால் இவருடைய நிலை எப்படின்னா, அந்த மகாபாரதத்தில் கிருஷ்ணனுடைய ரோல் என்னென்னா பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடுநிலையாக இருக்கக்கூடியவர் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த புதன் வந்து நடுநிலையாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். பச்சோந்தித்தனம் அப்படிங்கிறது இந்த புதனுக்கு உண்டு. அவங்க பக்கம் சேர்ந்தா அவங்க பக்கமும் பேசும், இவங்க பக்கம் சேர்ந்தா இவங்க பக்கமும் பேசும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து புதன் பகவான்.
இப்போ இந்த புதன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் அவங்க நல்லா படிக்க முடியும், அவங்களுடைய அறிவை பயன்படுத்த முடியும். முக்கியமாக ஜோதிடத்திற்கு இந்த புதன்கிற கிரகம் நல்லா இருந்தால் தான் அவங்க ஜோதிட கால கணிதம் அப்படிங்கிறதே அவங்களால போட முடியும். அப்படியா? அந்த கணிதம் அப்படிங்கிற நிகழ்வுக்கு இந்த புதன் தான் காரணம். இப்போ ஆடிட்டிங் பண்ணுறவங்க, எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க, இசைத்துறையில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே கால்குலேஷன் லைனில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அளக்கிறது, கணக்கு பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே புதன் தான். ஒரு வியாபார தந்திரம் அப்படின்னா அங்கேயும் புதன் தான் பேசணும். இப்போ நம்ம வியாபாரம், இப்போ நிறைய கடைத்தெருவுக்கு போகிறோம், அதில் யார் நமக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இந்த புதன் வந்து நம்மளை ரொம்ப வசீகரிக்கக்கூடிய தன்மை இந்த புதனுக்கு அதிகமாகவே உண்டு. காதல் கிரகம் யாருன்னா அந்த புதன் தான். அது அவ்வளோ அழகாக பேசும். அதனால இந்த புதன் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்மளுடைய உடம்புல நம்மளுடைய தோலுக்கு புதன் தான் காரகம். அதே மாதிரி பச்சை நரம்பு ஓடுது இல்லையா, அந்த பச்சை அப்படிங்கிற அந்த நரம்புக்கு புதன் தான். அப்போது இவ்வளோ ஒரு நன்மைகளை தரக்கூடியவர் இந்த புதன். இந்த புதனுடைய பெயர்ச்சியை வந்து பெருசாக யாரும் கண்டுக்கிறது இல்லை. காரணம் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு மாதம் விருந்தாளிகள் வந்தால் நம்ம கவனிப்போமா என்ன, அவங்க எப்போதும் வர்றவங்க தானே அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் என்னைக்காவது வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றவங்கள நல்லா விழுந்து கவனிப்போம். அதே 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றவங்கள, இன்னும் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றவங்கள, அப்போ லாங் கேப்பில் வர்றவங்க. அதே மாதிரி தான் இந்த கிரக பயிற்சிகளில் குரு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார். அப்போ அதை ரொம்ப ஃபெமிலியராக பேசுகிறோம். 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ராகுகேதுவை பற்றி பேசுகிறோம். 2.5 வருஷம் கழித்து வரக்கூடிய சனி பயிற்சியை பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த புதன் பயிற்சிகளை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ கணிதத்துறையில் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, எழுத்துத்துறையில் யாரெல்லாம் இருக்காங்களோ, படிக்கிறதுல நல்ல ஒரு அறிவாளியாக ஒரு குழந்தை இருக்கணும், நல்ல ஒரு ஆக்டிவேஷனில் இருக்கணும், அறிவுத்திறனில் இருக்கணும் அப்படின்னா அதற்கு புதனுடைய அமைப்பு தான் ரொம்ப தேவை. அந்த புதனுடைய பயிற்சியை தான் நம்ம முக்கியமாக கவனிச்சாகணும். இந்த புதன் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன கேரக்டரை வாங்கி செயல்படுத்துகிறார், எப்படியெல்லாம் அவங்களுக்கு பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் இந்த கடகத்தில் இப்போ புதன் வந்து சஞ்சரிக்கக்கூடிய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா புதன் பெரும்பாலும் ஒரு ராசியை விட்டு ஒரு மாதம், சுமார் தோராயமாக ஒரு மாதம்னு எடுத்துக்கிறது உண்டு. ஆனால் ஒரு மாதம் துல்லிதமாக அவருக்கு ஒரு பயிற்சி அடைவாரா அப்படின்னா கிடையாது. அது 25 நாள்லேயே மாறும், 20 நாள்லேயே மாறும். இந்த மாதிரி அதுக்கு கால அளவுகள் ஃபிக்ஸட் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இப்போது இந்த கடகத்தில் 32 நாட்கள் இந்த புதன் பயிற்சி ஆகிறாரு. இந்த 32 நாளில் மிதுன ராசிக்கு போயிட்டு திரும்ப கடகராசிக்கு வந்து வக்ரமாகி இந்த மாதிரி சில ரெட்ரோ கிரகமாக அவர் வேலை செய்ய போகிறார். இப்போ இது எப்படி இருக்குது? உலக அளவில் மக்களுடைய புத்தியில் தடுமாற்றம் அப்படிங்கிறது உண்டு. எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஒரு முடிவு நாளைக்கு ஒரு முடிவு, இரட்டை தன்மை அப்படிங்கிறது இந்த புதனுக்கு உண்டு. அதனால் ஒரே சிந்தனையில் ஒரே முடிவில் இருக்கவே மாட்டாங்க. இந்த கடகத்தில் புதன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் எந்த ஒரு செயலையுமே செய்யணும். ஒருத்தர் வார்த்தையை நம்பி நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறது தான் சொல்லவே கூடாது. இது ஒரு எச்சரிக்கை பதிவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த புதன் சரியில்லாமல், ஏன்னா அவரே தடுமாற்றத்தில் இருக்கும்போது நம்மளுடைய மனநிலையிலையும் அந்த அளவுக்கு தடுமாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது பொதுவான பலன். ரொம்ப சூப்பராக அழகாக சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு இந்த புதன் பயிற்சி எப்படி இருக்கு மேம்? கன்னியின் அதிபதியே புதன் தான். அதுவும் கன்னிக்கு புதன் வந்து ரொம்ப வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு ராசி. ஏன்னா கன்னியில் தான் புதன் உச்சமும் பெறாரு, ஆட்சியும் பெறாரு. ஒரு கிரகம் தன் வீட்டிலேயே உச்சம் பெறுவதும் ஆட்சி பெறுவதும் புதனுக்கு மட்டுமே உரித்தானது. வேற எந்த கிரகத்துக்கும் அந்த சிறப்புகள் கிடையாது. தன்னுடைய வீடே உச்ச வீடாகவும் ஆட்சி வீடாகவும் இருக்கக்கூடியது இந்த புதனுக்கு மட்டும்தான். இந்த கன்னி ராசியில் இருக்கிறவங்களுடைய டேலண்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவங்க வந்து சமயோஜித புத்தி அவ்வளோ அழகாக பயன்படுத்துவாங்க. ஒரு ரோட்டில் நடந்து போனால் கூட சைடில் அவங்க பார்க்குறப்போ தலையை குனிஞ்சிக்கிட்டு போகிற மாதிரி தான் தோணும். ஆனால் அந்த 2 பக்கமும் உள்ள நிகழ்வுகள் என்னென்னு கரெக்டாக அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும். எந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டால் இந்த இத்தனாவது கடை தாண்டி இந்த இடத்துல அது இருக்குது அப்படின்னு அடையாளம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டேலண்டான ஒரு அமைப்புங்கிறது கன்னிராசிக்கு உண்டு. அவங்களுடைய மைண்டு பூராமே தொழில் 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 வேலை வேலை அப்படிங்கிற மாதிரியே தான் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த நேரம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குது. புதன் வக்ரத்தில் இருந்தாலுமே அந்த வக்ரம்ங்கிறது கூட இவங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை தருது அப்படின்னு சொல்லலாம். அது ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த புதனுடைய பெயர்ச்சி காலகட்டங்கள் அவங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. ஆனால் எதையுமே நேரடியாக பண்ணக்கூடாது.
ஒரு தொழிலை பற்றி பேசினா கூட நேரடியாக போய் பேசக்கூடாது. ஏன்னா வக்ரம்னாவே மறைமுகமாக இருந்து செய்தல் அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ மறைமுகமாக இருந்து இவங்க சைலண்ட் பார்ட்னராக இருந்து பண்ணினாங்கன்னாவே இவங்க லைஃப்பில் ஜெயிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அப்போ இந்த காலகட்டங்கள் இந்த மாதங்களை அவங்க ரொம்ப நல்லா அழகாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த நேரம் தொழில் சார்ந்த நிகழ்வுகள் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலில் வரக்கூடிய லாபம் அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறாங்க, ப்ரொமோஷனுக்காக முயற்சி பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரொமோஷனுக்கான முயற்சியை அவங்க ஜூலையில் எடுக்கிறாங்கன்னா ஆகஸ்ட்லேயே அதுக்கான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி போட்டித் தேர்வுகள் ஏதாவது எழுதுறாங்கன்னா அதுவும் இந்த காலகட்டங்களில் அவங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த சினிமா துறையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல கேரக்டரை விட நெகட்டிவான கேரக்டருக்கு கதை வசனங்கள் எழுதுனாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஏன்னா வக்ரம் அப்படின்னாவே நெகட்டிவ் ரோல் அப்படின்னு சொல்லலாம். கன்னி லக்னத்திலேயோ கன்னி ராசிலேயோ யாராவது சினிமாவில் ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க இந்த மாத காலகட்டங்களில் ஒரு பாசிட்டிவான ரோல் பண்றதுக்கு பதிலா நெகட்டிவான ரோல் பண்றாங்கன்னா சூப்பரா சக்சஸ் ஆகும். கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தருது. அப்ப இந்த காலகட்டங்கள் அந்த வக்ர காலகட்டங்களில் புதன் வந்து வக்ரமாகி திரும்ப ரொட்டேட் ஆகி வர்றதுனால இதனுடைய நிகழ்வு நம்ம புத்திகளை நம்ம மாத்தி விடும், ஸ்பில் பண்ணிவிடும். அப்போ இதுக்கு வந்து நம்ம மாற்று ஆல்டர்னேட்டாக நம்ம என்ன பண்ணுறது, நேரடியாக ஒரு செயலை செய்யாமல் மறைமுகமாக நம்ம பேர் வெளியில் தெரியாமல் ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அதில் சாதகமான பலன்கள் நிறையவே எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இப்போ நடந்துட்டுருக்கு. இவங்க ஜூலை மாதம் என்ன பண்ணணும், பிரசன்ன வெங்கடேச பெருமாளை அவங்க கும்பிட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள். அதே மாதிரி பத்மாவதி தாயார், இப்போது இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இருக்கிற இடத்துலையே பத்மாவதி தாயார் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பத்மாவதிங்கிற திருநாமத்தில் தாயார் வேறு எங்கே வேணாலும் பெருமாள் கோயிலில் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இவங்க ஜூலை மாதம் பிரசன்ன வெங்கடேச பெருமாளையும் ஆகஸ்ட் மாதம் பத்மாவதி தாயாரையும் இவங்க வழிபடுறாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் உள்ள தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டங்கள் சமாளிக்கக்கூடிய அமைப்புகளே அது கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம். அதனால அந்த புதனுடைய அம்சத்துக்கு இவங்களுக்கு அந்த புதனே 10க்கும் தொழிலுக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த காலம் இந்த புதன் பெயர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. சரி, எங்கே இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, சொத்து சம்மந்தமாக பேசுறது, பாகப்பிரிவினை சம்மந்தமாக பேசுறது அதெல்லாம் இந்த நேரத்தில் பண்ணவே கூடாது. படிப்பு சூப்பராக இருக்கும், படிப்பில் எந்த ஒரு தடைகளும் கிடையாது, படிப்பு நல்லா இருக்கும். திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காலகட்டங்கள் இவங்க மாமியாருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினா போதும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த நேரத்தில் இதுவரையும் பிரச்சனையில் இருந்தவங்க கூட அவங்க சமாதானப்படுத்தணும்னா இந்த நேரத்தில் போய் சமாதானப்படுத்தினாங்கன்னா சமாதானம் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த வக்ரம்ங்கிறது நீ எதிரியாவே உன்னை நினச்சிட்டு இருக்கேன், வக்ரம் ஆகும்போது பாசிட்டிவாக நண்பனாக மாறிடும். இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தர்றதுனால இந்த காலகட்டங்கள் சமாதானத்திற்கு உகந்த காலமாகவும் இது இருக்கு, பயன்படுத்திக்கலாம். எனக்கு தெரிஞ்ச கன்னிராசிக்காரங்க வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அது போயிடலாமா? தாராளமாக போகலாம். இந்த ஜூலை வெளிநாட்டுக்கான அமைப்புகள் ரொம்ப நல்லாவே நல்லா இருக்குது கன்னிராசிக்கு. ரொம்ப தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நல்லா அழகாக சொன்னீங்க மேம். இந்த ராசிக்கு சூப்பரான ஒரு பதிவு. அதாவது என்னென்னா மக்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும், நம்ம எந்த பரிகாரம் பண்ணணும், நம்ம வாழ்க்கை எப்படி, எப்போ கஷ்டத்துலேருந்து வெளியில் வருவோம், எப்போ கடன்லேருந்து வெளியில் வருவோன்னு நிறைய மக்கள் வந்து தவிச்சிட்ருக்காங்க. நம்ம ஜோதிடர் யுகம் சேனலை பார்த்து நிறைய பேர் வந்து நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணி உங்களுடைய இன்டர்வியூலாம் பார்த்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த ஒரு பரிகாரத்தெல்லாம் பார்த்து அவ்வளோ சந்தோஷம் எல்லாருக்குமே. அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதான் நான் உங்ககிட்ட சொல்கிறது. எங்கள் வீடியோவை எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலில் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள், நீங்கள் எப்போ எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த நாட்களில் நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நம்ம ஜோதிடர்கள்லாம் சாந்தி தேவி மேடம்லாம் சூப்பராக சொல்லிகிட்ருக்காங்க. எல்லாத்தையும் நீங்கள் பதிவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, ஒருவேளை உங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சாந்தி தேவி மேடத்தை வீடியோவில் நம்பர் எடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது ஒன்று நேரில் போய் சந்தித்து பாருங்கள். நேரில் பார்த்தா தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன பரிகாரம் சொல்கிறாங்க, உங்களுக்கான பதிவு என்ன, உங்களுக்கான விஷயங்கள் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரியும். இல்லைங்க நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் வர முடியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைன்லேயும் கன்சல்டன்ட் இருக்குது, நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்த்து அவங்க சொல்கிற எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணி பரிகாரம்லாம் பண்ணி சந்தோஷமாக நீங்கள் ஹாப்பியாக நிம்மதியாக கடன் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்தது இன்னும் ஒரு விஷயம், ஒரு அருமையான சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா அவங்க ஜாதகம் சொல்லி கொடுக்குறாங்க.
ஜாதகம் நீங்கள் படிச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்கக்கிட்ட கற்றுக்கலாம். ஒரே மாதம்தான், அதுவும் நேரில் வர வேண்டியதில்லை, ஆன்லைன்லேயே அவங்க 1 மந்த்லேயே உங்களுக்கு ஜாதகத்தை கற்றுக் கொடுத்துக்கலாம். அப்புறம் என்னங்க, நீங்கள் எந்த ஜோதிடரையும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் ஃபேமிலி வரைக்கும் நீங்களே ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கே நீங்கள் என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் கற்றுக்கணுன்னு பிரியப்படுறவங்க எங்கள் சாந்தி தேவி மேடத்தை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.